வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாந்தை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சியில் பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சியில் பொங்கிடும் பலி இது. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ ஒரு குலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்று அழைத்தோ ஒரு குலமே வருக. ஒரு குலமே வருக. உலகின் ஒளியான ஆண்டவரே, ஒளியின் அடையாளமாக இதை ஏற்றுகிறோம். முதல் திரியான ஞான திரியை அருள் தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஏற்றுவார்கள். இரண்டாம் திரியான அன்பு ஒளியை சேசு சபை சார்ந்த அருள் தந்தை செபஸ்டின் ஜெரால்ட் அவர்கள் ஏற்றுவார்கள். மூன்றாம் திரியான தியாக ஒளியை நமது பாசமிகு பங்கு தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். நான்காம் திரியான நம்பிக்கை ஒளியை புனித தோமையார் அன்பியத்தின் சார்பாக திருமதி செல்வி அவர்கள் ஏற்றுவார்கள். ஐந்தாம் திரியான சமாதானத்தின் ஒளியான புனித அன்னை தெரசாவின் அன்பியத்தின் சார்பாக திரு ரிச்சர்ட் அவர்கள் ஏற்றுவார்கள். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை.
அருள்மழை வேண்டி இயற்கை மழையில் நனைந்து இங்கு கூடியிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் புனித அன்னை தெரேசா அன்பியமும் புனித தோமா அன்பியமும் அன்புடன் வரவேற்கின்றது. வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றுபோல் என்றும் இனி இல்லை. இது இறைவன் தந்த அருள் திருநாள். பொதுவாக பெரிய மிளகுப்பாறையில் வெள்ளிக்கிழமை என்றாலே ஆன்மீக கொண்டாட்டம் இருக்கும். இன்றைய தினம் நவநாள் வெள்ளிக்கிழமை. மேலும் யூபிலி ஆண்டில் கொண்டாடப்படுகின்ற திருவிழா நவநாள் கொண்டாட்டம். எனவேதான் இன்றுபோல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள் என அழைக்கின்றோம். இன்றைய நாளில், அதாவது முத்தான 3வது நவநாளில், மண்ணின் மைந்தர்களான 3 அருட்தந்தையர்களை கொண்டு இந்நாள் சிறப்பிக்கப்படுகிறது. மண்ணின் மைந்தர்களை கொண்டு சிறப்பிப்பதால் இந்நாள் நமது பங்கில் இறை அழைத்தலை ஊக்குவிக்கும் நாள் ஆகும். முதலில் அருள்தந்தை ஜெரால்டு அவர்களை பற்றி. ஆசிரியர் பணி அறம் கலந்த பணி என்பது அன்று. இன்று பயம் கலந்த பணி. மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலை மாறி மாதா பிதா கூகுள் தெய்வமாகிவிட்ட இந்த காலத்தில் ஆசிரியர் பணி என்பது சவால் மிக்க பணியாக மாறிவிட்டது. இச்சூழலில் திரு இருதய மேல்நிலைப் பள்ளி, குழந்தை இயேசு மெட்ரிக் பள்ளிகளின் தாளாளராக பல சாதனைகள் புரிந்து வரும் அருள்தந்தை ஜெரால்டு பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும், முதல் பங்கு குருவாக செல்லும்போது பல கனவுகளையும் திட்டங்களையும் சுமந்து சென்று பல சாதனைகள் செய்ய ஆசைப்படுவது இயற்கையே. முதல் பங்கான பாலக்குறிச்சியில் அதேபோன்று பல சாதனைகளையும் மாற்றங்களையும் செய்து மறையுரை ஆற்றுவதில் வல்லவர் என பெயர் பெற்ற அருள்தந்தை மாணிக்கம் அவர்களையும், அவர் காலையிலேயே மாசு வச்சுட்டாங்க. பாலக்குறிச்சியும் சந்தியாகப்பர் கோவில் என்பது நாம் அறிந்ததே. எனவே மாலை திருப்பலிக்காக தந்தை அவர்கள் அங்கு சென்று விட்டார்கள். அடுத்து, பாறையில் தோன்றி கல்லில் பயின்று மலையில் பணி செய்து வரும், அதாவது மிளகுப்பாறையில் பிறந்து கல்லிடை குறிச்சியில் பயிற்சி பெற்று கொடைக்கானல் மலையில் பீக் என்ற சமூக பணியாற்றும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக மலைவாழ் மக்களுக்கு கல்வி, பொருளாதார, ஆன்மீக மாற்றங்களை செய்து வருகிறார் அருள்தந்தை செபாஸ்டின் ஜெரால்டு சேசு சபை அவர்களையும், நமது பாசமிகு பங்குத்தந்தை அவர்களையும், இறைமக்கள் அனைவரையும் வரவேற்றி புனித சந்தியாகப்பரின் அடிச்சுவற்றில் யூபிலி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் அனைவரையும் சிந்திக்க, திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் 3வது நாள் நம்மளுடைய பாதுகாவலருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையன்று நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய தலைமையிலே இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். புனித சந்தியாகப்பரை போலவே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அடிச்சுவட்டில் நாம் பயில வேண்டும். அவருடைய அடிச்சுவட்டில் நாம் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையோடு இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த வழியிலே புனித சந்தியாகப்பரை தேடி இத்திருத்தலத்திற்கு வருகை தருகின்ற அனைத்து பக்தர்களுக்காக, அவர்களுடைய கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக செபிப்போம். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், தந்தையர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியில் நாம் வேண்டுவோம். மேலும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற புனித அன்னை தெரசா அன்பியும் புனித தோமா அன்பிய குடும்பங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் அவருடைய கருத்துக்களையும் இந்த பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் பலிபீடம் கொண்டு வந்து இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கேற்க நாம் செய்த பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை எங்கள் பாதுகாவலர் புனித யாக்கோபுக்கு அளித்தீரே.
உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. செயல்கள் இல்லாத நம்பிக்கை உயிரில்லாத உடல் போன்றது. நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமை போல் நாமும் நம்பிக்கையில் சிறந்து விளங்க இந்த முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 26 வரை. என் சகோதர சகோதரிகளே, நம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்களுடைய உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரெனில் அதனால் பயனென்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவமும் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாரேனும் சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்கள் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்துக்காட்ட வேண்டுமா? நம் மூதாதையாகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அன்றோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவருடைய நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்பதும் செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்பதும் இதிலிருந்து புலப்படுகின்றன அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமன்று செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது. அவ்வாறே ராகாபு என்ற விலைமகள் தூதர்களை வரவேற்று வேறு வழியாக அனுப்பி வைத்தபோது செயல்களால் அன்றோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். உயிர் இல்லாத உடல் போல செயல் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்பிடுவார்,
பரிசுத்தர் அவர் பெயரே, பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்திலே அரணும் கோட்டையுமாவார், ஆபத்து காலத்திலே அரணும் கோட்டையுமாவார். கேடயமும் துருகமும் பெலனவரே, கேடயமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, அயர்ந்து போவதும் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தைகள் உயிரும் வழியுமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 15 இறை திருவசனங்கள் 1-8 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்.
நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை பார்ப்பது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னதான் கொடைக்கானல் மலையிலிருந்து இங்கே வந்தாலும் அந்த குளுமை உங்களை சந்திப்பதில் எனக்கு தெளிவாக உணர முடிகின்றது. அதனால் அந்த ஒரு இதமான உணர்வுக்காக கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். புனித சந்தியாகப்பரின் அடிச்சுவட்டில் யூபிலி கொண்டாட்டம். இந்த யூபிலி கொண்டாட்டத்துக்கு நம்முடைய திரு அவை நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு என்ன? அதாவது ஒரு கருப்பொருளோட நாம் இந்த யூபிலி கொண்டாட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். அந்த தலைப்பு என்ன தெரியுமா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். சரி, முதல் கேள்வியில் பாஸ் ஆகிட்டீங்க. ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். யார் சிறந்த ஆசிரியர்? உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சிறந்த ஆசிரியர்? அம்மா, அப்பா? வேற ஏதாச்சும் பதில் இருக்கா? இயேசு. சரி, நமக்கு இயேசு, ஒரு இந்து சகோதரருக்கு, ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு, எல்லாருக்குமே ஒரே ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்கின்றார். அது யாருன்னு பார்த்தா அனுபவம். நம்மளுடைய அனுபவங்கள் தான் நமக்கு இருக்கும் மிகச்சிறந்த ஆசான். நம்ம சொல்லுவோம்ல, சொல்லி திருந்தல அட்லீஸ்ட்டு பட்டாவது திருந்தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி திருந்தல அட்லீஸ்ட்டு பட்டாவது திருந்தட்டும். அந்த அனுபவம் என்பது ஒரு சிறந்த ஆசானாக இருப்பதாக பலரும் ஒத்துக்கொள்கின்றார்கள். எங்களுடைய நவதுறவர, அதாவது இயேசபையில் நவதுறவரம் அப்படின்னு ஒரு முதல் 2 ஆண்டுகள் இருக்கும். அதில் இயேசபையை பற்றின படிப்புகள் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு 8 அனுபவங்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க. 8 அனுபவங்கள் எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, இறை நம்பிக்கையில் வளர, இறை மக்களை அதிகமாக உணர்ந்து கொள்ள, இறை பணியில் இன்னும் ஆர்வ மிகுதியோடு பணியாற்ற ஒரு உந்து சக்தியாக இந்த அனுபவங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே அந்த 8 அனுபவங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வேளாங்கண்ணிக்கு நடைபாதையாக திரு யாத்திரையாக நாங்கள் செல்வது ஒரு அனுபவம். 2வது அனுபவம் 1 மாத தியானம். 1 மாதம் ஃபுல்லாக தியானம், அமைதியாக இருக்கணும். அப்படி தொழுநோய் மருத்துவமனையில் போய் அங்கே போய் பணியாற்றணும். அப்புறம் வேலை அனுபவத்திற்காக கொடைக்கானல் மலையில் காப்பி தோட்டத்தில் காப்பி பழம் பிடிங்கியிருக்கோம். இப்படி பல அனுபவங்கள் இருக்கின்றன. இந்த அனுபவங்கள் எல்லாமே எங்களை செதுக்குவதற்காக, இந்த ஒரு எங்களை நாங்களே புடமிட்டுக் கொள்வதற்காக இந்த அனுபவங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கின்றன. அந்த அனுபவங்களில் முதல் அனுபவம் முத்தாய்ப்பான அனுபவமாக இருப்பது அந்த திரு யாத்திரை. அதாவது திண்டுக்கல்லேருந்து நாங்கள் அனுமந்தராயங்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்து மக்களோடு நாங்கள் நடந்து போவோம். அந்த அனுபவம் எங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்ததாக நான் பார்க்கின்றேன். இந்த 8 அனுபவங்களில் எனக்கு மிகவும் பிடித்த அனுபவமாக இருப்பது இந்த திரு யாத்திரையாக செல்வது. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தடவை கூட போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆசையாக இருக்கக்கூடிய அனுபவமாக இருப்பது தான் இந்த திரு யாத்திரை அனுபவமாக இருக்கின்றது. இந்த அனுபவத்தில் கிடைத்த அந்த ஒரு நிகழக்கூடிய தருணங்கள், இல்லைனா அது மனதில் நீங்காத நினைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அதில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எந்தவித பாதுகாப்பற்ற நிலை, நடந்து வரும்போது எந்தவித பாதுகாப்பற்ற நிலை. இந்த ஜே கல்லூரி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க அந்த மண் தரையில் அப்போ படுத்து உறங்கிய தருணங்கள் உண்டு. அதாவது அங்கே படுத்து உறங்கியிருக்கோம், பஸ்ஸு காரு போய்கிட்டு இருக்கோம், என்ன நடக்கும்னு தெரியாது, அசதி. அப்படி படுத்து உறங்கிய தருணங்கள் உண்டு. காலில் புண்ணு வந்துடும். பேரகான் ஸ்லிப்பர், அந்த வெள்ளை ப்ளூ அந்த ஸ்லிப்பரு, அதுதான் போட்டு நடந்துக்கிட்டு இருப்போம். காலில் புண்ணு வந்துடும். அப்போ என்ன பண்ணோம், அந்த பஞ்சு அதை சுற்றிட்டு நடந்து
போகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சில சமயங்களில் சாப்பாடு கிடைக்கும், ஒரு சில சமயங்களில் அந்த அளவுக்கு தேவையான அளவு கிடைக்காது. ஒரு சில விருந்து இருக்கும், ஒரு சில சமயம் அது கூட இருக்காமல் இருக்கும். அப்புறம் ஒரு சில சமயங்களில் காலை கடன்கள் ஒரு நிகழ்வு நடந்ததுனால காலை கடன் போயிட்டு சுத்தம் செய்வதற்கு குவளை கூட இல்லை. ஒரு வடி பைப் இருந்துச்சு, அதில் தண்ணி மொண்டு அதை சுத்தம் செய்த தருணம். இப்படி பல நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இருப்பினும் அந்த திரு யாத்திரையானது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அந்த கடைசி அந்த 6 நாள், அந்த 7வது நாள் அங்கே போயிட்டு மாதாமாவோட அந்த கொடி கம்பத்தை தொடும் பொழுது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அதில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவு, மன நிறைவு, அதெல்லாமே வார்த்தைகளால் எளிதாக சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவமாகவே இந்த அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவம் முழுவதும் எதை எனக்கு சொல்லித்தந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடவுளை முழுமையாக நம்பியது தருணம். கடவுளை முழுமையாக நம்பியது, எந்த சூழ்நிலையிலும் கடவுள் என்னோடு உடன் நடக்கின்றார் என்ற ஒரு அனுபவத்தை கொடுத்ததாக நான் பார்க்கின்றேன். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கடைசி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த அனுபவமானது என் உள்ளத்தை தொட்ட இன்றளவும் ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாகத்தான் இருக்கின்றது. இந்த மாதிரி பல திருப்பயணங்கள் நாம் மேற்கொள்கின்றோம். நீங்களும் நிறைய பேர் திருப்பயணங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள். அப்படிங்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நெகிழ்வான தருணங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இந்த ஜூபிலி ஆண்டை நம்முடைய முன்னாள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் ஆண்டாக சொல்லியிருக்கலாம், இல்லை எதிர்நோக்கை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதற்காக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். எதற்காக திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய திருவையானது நமக்கு வலியுறுத்துகின்றது என்பதை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் எல்லோருமே பயணிகள். நாம் எல்லோருமே பயணிகள். பிறந்தது முதல்ல நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம்? பிறந்த எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். இறப்பை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கின்றோம். இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த பயணம் என்பது வெறும் சாதாரண பயணமாக இருந்துவிடக்கூடாது. இந்த பயணம் என்பது திருப்பயணமாக மாற வேண்டும். எப்பொழுது இது திருப்பயணமாக மாறும்? எப்பொழுது நாம் எல்லாம் திருப்பயணிகளாக மாற முடியும்? சந்தியாகப்பர் பயணியா திருப்பயணியா? திருப்பயணி. அவர் எது வரைக்கும் பயணியாக இருந்தார்? எப்போ திருப்பயணியாக மாறினார்? மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 21, 22வது வசனங்களை நாம் பார்க்குறோம். இயேசு போய் அவங்க அழைக்கிறார். செபதேயுவின் மக்களாகிய யோவானையும் யாக்கோபையும் அழைக்கின்றார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? 22வது வசனம். யாராச்சும் பைபிள் வச்சுருக்கீங்களா? இல்லையா? ஓகே. என்ன பண்ணுறாரு அப்படிங்கன்னா, படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அதே நற்செய்தி, அதே கருத்துள்ள ஒத்தமை நற்செய்தியாக இருக்கக்கூடிய லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். எது அவர்களை அனைத்தையும் விட்டுவிட்டு பின்தொடர உந்தி தள்ளியது? ஏன் அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர வேண்டும்? எது அவர்களை அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர உந்தி தள்ளியது? பயணம், ஒரு சாதாரண பயணத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே. இப்போ எல்லோரும் சேர்ந்து பொருளை இமயமலை ஏறுறோம், இல்லை கொடைக்கானல் மலையை ஏறுறோம் அப்படின்னா எப்பொழுது நம்முடைய பயணம் எளிதாக லகுவாக இருக்கும்? எப்போது எது செஞ்சால் அந்த பயணம் ரொம்ப சுலபமாக இருக்கும்? ஏதாச்சும் யூகம் இருக்கா? கைடு இருந்தாவா? கைடு இருந்தா? கைடு ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கிறீங்க. டீச்சர், நீங்கள் டீச்சரா? சரி. வழி நடத்த ஒரு ஆள், ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். பயணம்
வழிநடத்த ஒரு ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும், சுமூகமாக இருக்கும். அதை விட சுமை அதிகமாக இல்லாவிட்டால் பயணம் லகுவாக இருக்கும். என்னதான் வழிநடத்த ஆள் இருந்தாலும் நாம் பேக்கில் ஒரு மாதத்துக்கான துணிமணிகள், தண்ணி, வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் நிரப்பி வச்சுட்டு நடந்தோம்னா மலையை ஈஸியாக ஏற முடியுமா? கஷ்டம். அது எல்லாத்தையும் விட்டுட்டா ஈஸியாக ஏறிடலாம், ரொம்ப லகுவாக மலையை கடந்து விடலாம். ஒருவேளை இப்படி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படகு, தந்தை, இது எல்லாமே என்னது? எனக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், எனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது, என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய தந்தை, என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கடவுளை நம்பி என்னுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது அந்த பயணமானது மிக லகுவாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வானது, அதாவது அந்த உயரத்தை, கடவுள் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை நாம் காணக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். நம்முடைய சந்தியாகப்பரை பார்க்கும் பொழுது அவர் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிகின்றது. நமக்கு அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய நமக்கு அவர் கூறும் செய்தி என்ன? இதன் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு இல்லை எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றோம்? நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பட்டம், பதவி, பணம், சமயம், சாதி, பதவி, புகழ், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், ஆடம்பர உணவுகள், இது எல்லாத்துக்கும் முதன்மையான இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு அங்கு இடமில்லை. ஆண்டவருக்கு அங்கு இடமில்லை. ஆனால் ஆண்டவருக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இவைகளை இரண்டாம் தரமாகத்தான் நாம் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். புனித சந்தியாகப்பர் அவரோட வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைப்பணிக்கும் ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் அவரை பின்பற்றக்கூடிய, அவருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய, அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் யாருக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இறை திருவுளத்திற்கு, இறைவனுக்கு நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, திருப்பயணியாக மாற்றியது இந்த தருணம். எது அவரை திருப்பயணியாக தொடர்ந்து இருக்க வைத்தது? இரண்டாவது கேள்வி, எது அவரை திருப்பயணியாக தொடர்ந்து அவரை இருக்க வைத்தது? கடைசி வரைக்கும் ஸ்பெயினில் போய் அவர் வாளால் வெட்டப்பட்டு இறக்கும் வரைக்கும் அவர் இயேசுவை தன்னுடைய தலைவராக ஏற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார். எது அவரை தொடர்ந்து திருப்பயணியாக அவரை தொடர்ந்து இயங்க வைத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் இயேசுவோடு உடன் பயணித்தது. இயேசுவோடு உடன் பயணித்தது, எல்லா சூழலிலும் இயேசுவோடு உடன் பயணித்த நபராக இருக்கின்றார். அவர் உருமாற்றம் அடையும் பொழுதும் சரி, இல்லை மற்ற முக்கியமான தருணங்களிலும் சரி, அவர் இயேசுவோடு உடன் நடந்த ஒரு சீடராக இருக்கின்றார். கும்ஃபு பாண்டா படம் பார்த்துருக்கீங்களா? கும்ஃபு பாண்டா, அதில் அந்த லிட்டில் டிராகன் அப்புறம் அந்த ஜூனியர் பாண்டா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடக்கும். அதில் அப்போ அந்த லிட்டில் டிராகன் கேட்கும், விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், ஜேர்னி ஆர் டெஸ்டினி? விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், ஜேர்னி ஆர் டெஸ்டினி? அந்த ஜூனியர் பாண்டாவோட ஆன்சர் ஜேர்னி. ஜேர்னி. உங்களோட ஆன்சர் என்ன? விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், பயணமா இலக்கா? எது முக்கியம் வாழ்க்கையில், பயணமா இலக்கா? பயணம் இலக்கா? ரொம்ப தெளிவு, இலக்கை நோக்கிய பயணம். மூணாவது ஆன்சர். சரி, ஆனால் மூணாவது ஆன்சர் தான். அந்த லிட்டில் டிராகன் என்ன சொன்னுச்சுன்னா,
இட் இஸ் நைதர் ஜேர்னி நார் டெஸ்டினி பட் கம்பெனி. யாருடன் நடக்கிறோம் அதுதான் இங்கே முக்கியமே. நாம் யாரோட நாம் உடன் நடக்கிறோம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த லிட்டில் டிராகன் அந்த பாண்டா கிட்ட சொல்லுச்சு. சொல்லுவாங்க, சேர்க்க சரியில்லைன்னா சேர்ற இடம் சரியாக இருக்காது, சேர்க்க சரியாக இருந்தால் சேர்ற இடமும் சரியாக இருக்கும். நாம் கடவுளோட உடன் நடக்கின்றோமா? கடவுளோட உடன் நடக்கின்றோமா? சந்தியாகப்பர் உடன் நடந்தார். எல்லா தருணங்கள்லையும் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணாலும் கடவுளோடு தொடர்ந்து உடன் நடந்த ஒரு மனிதராக புனித சந்தியாகப்பர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து திருப்பயணியாக சந்தியாகப்பரை போல நாம் வாழ கடவுளோடு உடன் நடக்கின்றோமா என்பதை நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். நாம் கடவுளோட உடன் நடக்கிறோமா நடக்கலையா? நாம் ஒருவேளை கடவுளோட உடன் நடந்தால் இன்றைய நற்செய்தி நாம் வாசித்தது போல கனிதரக்கூடிய சீடர்களாக நாம் இருப்போம். கனிதரக்கூடிய சீடர்களாக சீடத்திகளாக இருப்போம். அந்த நாம் கனிதரக்கூடிய சீடத்திகளாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கும் நம்முடைய புனிதர் நமக்கு ஒரு அருமையான வழிமுறையை சொல்லி தந்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அதை வாசித்தோம். என்ன வாசித்தோம்? செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நாம் இயேசுவின் மீது நம்பி அவரை பின்தொடரும் போது நாம் தேங்கி நிற்க மாட்டோம், மாறாக இயங்கி கொண்டிருப்போம். நாம் தேங்கி நிற்க மாட்டோம், மாறாக இயங்கி கொண்டிருப்போம். அப்படின்னா எதை நோக்கி இயங்கி கொண்டிருப்போம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்கெல்லாம் துன்புறும் மக்கள் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் விளிம்புநிலை மக்கள் இருக்கின்றார்களோ, அவர்களில் நாம் கடவுளை கண்டு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் பரிணமிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அத்தகைய செயல்களை செய்யும் பொழுதெல்லாம் நாம் நம்ம தோளை தட்டி சொல்லிக்கலாம், நான் சந்தியாகப்பருடைய அடிச்சுவட்டில் திருப்பயணியாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கின்றோமா அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கக்கூடிய தருணமாகவும் இந்த நவநாட்கள் நமக்கு இருப்பதாகவே நான் உணர்கின்றேன். இந்த யூபிலி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு திரு அவை கொடுத்த அந்த ஒரு கருத்து என்னது? எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருப்பது. விவிலியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது லேவியர் புத்தகம் 25வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா அது நிறைய விஷயங்களை சொல்லுது. அதாவது யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை தள்ளுபடி செய், அடிமைகளை விடுதலை செய் அப்படின்னு சொல்லி நிறையா நம்மளுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை கொடுக்கின்றது. வாய்ப்பு இருந்தால் லேவியர் புத்தகம் 25வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதையே தான் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய பணியை அறிவிப்பதற்கு முன்பாக அவருடைய பணி பிரகடனத்தை நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அங்கு நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் நாம் தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கிறது? இந்த யூபிலியை நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் நாம் எதெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, பல நேரங்களில் பலரை மன்னிக்காமல் இருந்திருப்போம். அதை தள்ளுபடி செய்ய வேண்டிய நேரம். கோபம் அதிகமாக பலரை காயப்படுத்தி இருப்போம். அதை தள்ளுபடி செய்ய வேண்டிய நேரம். இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா நிறையா விஷயங்கள் இருக்கும். எதெல்லாம் தள்ளுபடி செய்யணும், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பல விஷயங்களை நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து அதையெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றும் பொழுது கண்டிப்பாக இந்த யூபிலி கொண்டாட்டமானது ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருக்கும். அதையே தான் நம்முடைய புனிதரும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்வாறாக இந்த யூபிலி கொண்டாட்டத்தை நம்முடைய புனிதரின் அடிச்சுவற்றில் நாம் செய்யும் பொழுது, கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய
வாழ்வானது இறையாட்சியை நிறுவக்கூடிய ஒரு வாழ்வாக, இறையாட்சியின் கருவிகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம், வளர்வோம். அதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. யூபிலி அப்படிங்கிறது ஒரு புதிய பயணம். யூபிலி என்பது ஒரு புதிய பயணம். நம்முடைய வாழ்வில் அந்த புதிய பயணத்தை தொடங்க நாம் இந்த ஆண்டு அறிவுறுத்தப்படுகின்றோம். அதற்கு நமக்கு தக்க முன்னுதாரணமாக இருப்பவர் நம்முடைய புனித சந்தியாகப்பர். அவருடைய வாழ்வில் அவர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதின் விளைவாக தேவையில்லாத அவருடைய அந்த சுமைகளை எல்லாம் அவர் விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அதன் நீட்சியாக அவர் தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து இயங்கினார். நாமும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய பிள்ளைகளாக வாழ்ந்து வளர்ந்து கனிதரக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விருப்பங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் விண்ணக தந்தையிடம் மன்றாட்டாக எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, நமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உமது அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அவர்களுக்கு உடல் உள்ள சுகம், ஆன்மா நலன்களை கொடுத்து உம்மை மகிமை செய்ய புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் தேவனே, இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அன்னை தெரசா அன்பியம், புனித தோமா அன்பியம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும். நல்ல உடல் நலத்தை கொடுத்தருளும். அன்பிய செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடவும் செய்கின்ற தொழிலில் வெற்றி பெறவும் புனித சந்தியாப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரளிக்கும் ஊற்றே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்று கொள்ளும் இறை மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்மீக நலத்தையும் கொடுத்து அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையவும் பொருளாதார அதிகத்தையும் புனித சந்தியாபுர வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் எம் இறைவா, நோயாளிகள் அனைவரையும், குறிப்பாக அரசு மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்காகவும் இயற்கை பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, 49வது ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற உதவும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், புனித சந்தியாபர் இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், அன்பியங்கள், சபைகள், இயக்கங்களின் உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க புனித சந்தியாபர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு சமர்ப்பித்த, இன்னும் வெளிப்படுத்த முடியாமல் எங்களுடைய உள்ளத்திலே ஆழத்திலே தேங்கி கிடக்கின்ற எத்தனையோ இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கவலைகள், கனவுகள், எங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அறிந்த ஒரே தேவனாக இருக்கின்றீர். எங்களுடைய இந்த மன்னக வாழ்விற்கு, மகிழ்ச்சி வாழ்விற்கு, நிறைவாழ்விற்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களாக பொழிந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். கரம் பற்றி நடத்திடும் எம் தலைவா, என்கின்னம் நிரம்பிட செய்திடுவாய். கரம் பற்றி நடத்திடும் எம் தலைவா, என்கின்னம் நிரம்பிட
நலன்களை அர்ப்பணித்தோம். மனிதத்தை வளர்த்திடவே நாங்கள் உந்தன் தியாகத்தை வாழ்ந்திடுவோம். இறைவா, என் இறைவா, உன் மலரடி பாதம் பணிந்திடுவோம். இறைவா, என் இறைவா, உன் மலரடி பாதம் பணிந்திடுவோம். குறைகளை நீக்கி ஏற்றிடுவாய், ஒளிர்ந்திடும் சுடராய் மாற்றிடுவாய். வருகின்றோம் இந்நாளில் நன்றி காணிக்கை தருகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய எங்கள் பாதுகாவலர் புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படைப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடைத்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் முதுப்புகளை பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து கொண்டாடி மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் நீர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, மேலும் இன்றைய நாளில் இப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளை, இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் புனித சந்தியாகப்பர் வழியாக பெற விரும்புகின்ற எண்ணற்ற எங்கள் வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை நாங்கள் உம்முடைய பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பரிந்துரையினால் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பாவங்கள், நோய்கள், கவலைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் படிக்கின்ற அன்பு குழந்தைகளுக்கு உடைய ஞானத்தையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய அமைதி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். துணையாகி, தேற்றிடும் இறையன்
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற 3ஆம் நவநாளை இப்போது நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய தலைமையிலே அவர்களுடைய சிந்தனைகளை கேட்டு இந்த திருப்பலியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தை ஜெரால்டு பிரான்சிஸ் சேவியர் திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தற்பொழுது பொன்மலைப்பட்டி தூய இருதய மேல்நிலைப் பள்ளி மற்றும் குழந்தையேசு மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளராக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற தந்தை அவர்கள் தொடக்கத்திலே ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல சென்ற இடங்களில் எல்லாம் பல சாதனைகளை செய்து நம்முடைய மறை மாவட்டத்திலே மிக துடிப்போடு ஒரு ஆற்றலோடு தன்னுடைய பணியை செய்கின்ற அருள் தந்தை அவர்கள். எனவே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் நம்முடைய பாதுகாவலருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் அவர்களை அழைத்த போது மகிழ்வோடு வந்து திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரியை பெற்று தந்த அருள் தந்தை ஜெரால்டு பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இன்றைய அன்பியங்களை சிறப்பிக்கின்ற இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களின் சார்பாக திரு ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். மைந்த அவர்களுக்கு நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே தன்னுடைய மிக ஆழமான அருமையான ஒரு கோர்வையான பிரசங்கம் வைத்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை செபாஸ்டின் ஜெரால்டு அவர்கள் சேசு சபையை சார்ந்தவர்கள் தற்பொழுது கொடைக்கானல் செண்பகனூரிலே அவர்கள் சமூக சேவை பணியை அங்கிருக்கின்ற அருட்தந்தையர்களோடு இணைந்து செய்கின்றார்கள். எனவே புனித சந்தியாகப்பரின் அடிச்சுவட்டில் யூபிலை கொண்டாட்டம் என்ற அந்த தலைப்பிலே புனித சந்தியாகப்பர் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பயணித்து அவருடைய அடிச்சுவட்டில் பயணித்து இன்று நமக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். நாமும் அவரை போலவே இயேசுவின் கரம் பிடித்து பயணிக்க வேண்டும் என்ற தன்னுடைய சிந்தனைகளை மிக அழகாக நமக்கு சொல்லி இன்று நாம் சிந்திப்பதற்கு உதவி செய்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை செபாஸ்டின் ஜெரால்டு அவர்களுக்கு இந்த நேரத்திலே திரு சகாயம் அவர்கள் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களின் சார்பாக பொன்னாடை அணிவித்து தன்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி செபாஸ்டின் ஜெரால்டு அவர்களுக்கு நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு திருமதி ரெஜினா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்ததாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த அன்பியங்கள் புனித அன்னை தெரசா அன்பியம், புனித தோமா அன்பியம். முன்னுரை மன்றாட்டுகள் எல்லாமே மிக சிறப்பாக எழுதி அதை நன்றாக வாசித்து மேலும் வருகை பவனியிலும் நிறைய பேர் பங்கெடுத்தார்கள். எனவே இவ்வாறாக மிக சிறப்பாக ஆர்வத்தோடு இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த புனித அன்னை தெரசா அன்பியம் மற்றும் புனித தோமா அன்பிய உறுப்பினர்களுக்கு வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை நாம் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய பாடல்களை மிக சிறப்பாக பாடி நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்க உதவி செய்த நம்முடைய பாடகர் குழுவினர், இந்த திருப்பலிக்கான ஏற்பாடுகளை செய்த நம்முடைய இளைஞர் மன்றத்தினர், பலிபீட சிறார்கள் மற்றும் ஆலய தூய்மை பணியை செய்கின்ற தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, 2005 நான் 10th முடித்தேன். 2005 10th முடித்து இங்கேருந்து போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. 20 ஆண்டுகள் கழித்து இந்த திருவிழா நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் பங்கு தந்தைக்கும் நம்முடைய பங்கு தந்தைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தந்தை ஜெரால்டு அவர்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே
உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்புக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அரவணைப்பினால் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி எங்களோடு உடன் நடந்து வந்திருக்கின்றீர். அந்த தருணங்கள் அனைத்தையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். உம்முடைய அருள்கரம் எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் காத்து எங்களை அரவணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. நீர் எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய சீடராக இருந்து எங்களுடைய பாதுகாவலராகவும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய புனித சந்தியாகப்பர் வழியாக நீர் எங்களுக்கு அருளிய அனைத்து அருள்வரங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அன்பின் நல்ல தகப்பனே இறைவா, இந்த நவநாளை கொண்டாடும் நாங்கள் இனிவரும் காலங்களிலும், குறிப்பாக இந்த நவநாள் நாட்களிலும் உம்முடைய அன்பு புனிதரின் அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பு புனிதரின் அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய சீடர்களாக, சீடத்திகளாக ஒவ்வொரு நாளும் வளரவும் தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக தருவீராக. குறிப்பாக அதன் வழியாக எங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகள், நோய்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நாங்கள் எந்தவித தடையும் இல்லாமல், எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் உம்மை ஒவ்வொரு நாளும் புகழவும் ஆராதிக்கவும் உம் அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர நீர்தாம் ஆண்டவரே துணை செய்கிறார். குறிப்பாக இந்த தருணத்தில் இந்த இடத்தில் குழுமியிருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான, அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் நீர் அறிவி அவைகளையெல்லாம் அகற்றி
அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக பொழிந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்பு நல்ல தகப்பனை இறைவா, நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை தொடும் ஐயா. அவருடைய வாழ்வு உமக்கு சாட்சி பகரக்கூடிய வாழ்வாக, உமக்கு மகிமை சேர்க்கக்கூடிய வாழ்வாக ஒவ்வொரு நாளும் மாற நீர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பீராக. அன்பில் நல்ல தகப்பனை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக குழந்தைகளை உடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்கள் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ இந்த குழந்தைகள் உம்முடைய அடிச்சுவற்றில் உம்முடைய பாதத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை உம்முடைய சிறகில் அரவணைத்து காத்து அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஒரு தெளிவான உள்ளத்தையும் அழித்து அவர்களை வழிநடத்துகிறார். மேலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வில் முன்னெடுக்கும் அனைத்து முன்னெடுப்புகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஏக்கங்களை நீர் அறிவி, அவருடைய எதிர்பார்ப்புகளை நீர் அறிவி, அவைகளை நீர் அவர்களுக்கு எது தேவையோ அந்த அளவிற்கு அளித்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். மேலும் இங்குள்ள அனைவரும் முன்னெடுக்கும் அனைத்து முன்னெடுப்புகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய தூய ஆவியானவரின் துணையால் அவர்கள் அந்த முன்னெடுப்புகளை நிறைவாக செய்வார்களாக. அதன் வாயிலாக அவர்கள் உம்முடைய அந்த மேலான வாழ்வை, நீர் அருளுகின்ற அந்த மேலான வாழ்வை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை, அமைதி நிறைந்த வாழ்வை, அருள் நிறைந்த வாழ்வை, சீடத்துவ வாழ்வை ஒவ்வொரு நாளும் சுவைப்பார்களாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.